இணைந்திருக்கிறோம் நேர்களே, வணக்கம். தமிழுடைய நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியில் சந்தித்திருக்கிறோம். தலைப்பு பகுதியில் இன்றைக்கு என்ன விடயம் என்றால், குறிப்பாக இந்த ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய ஆணையாளர் அவர்கள் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள இருக்கிறார். வருகின்ற 23ஆம் தேதி ஆணையாளர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள இருக்கிறார். வோல்கர் டேக் என்று கூறக்கூடிய ஐநாவினுடைய மனித உரிமைகள் ஆணையாளர் தான் இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொள்ள இருக்கிறார். அப்ப அவருடைய விஜயம் இலங்கையினுடைய வன்னி பிரதேசம், குறிப்பாக யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு பிரதேசங்களுக்கான விஜயமாகவும் இருக்க போகிறது என்பதை அறிவித்திருக்கிறார்கள். அப்ப பத்திரிகைகளில் அல்லது ஆசிரியர் தலையங்களில் பத்திரிகை ஆசிரியர்களுடைய எழுத்துக்கள் எல்லாமே குறிப்பாக எங்களுடைய பிரதேசத்துக்கு விஜயம் செய்ய இருக்கக்கூடிய அந்த ஐநா மனித உரிமைகள் ஆணையாளருக்கு இங்கே நடந்திருக்கக்கூடிய யுத்த மீறல்கள் அல்லது கொடூர கொலைகள் அல்லது இனப்படுகொலைக்கான சான்றுகளை அவர்களுக்கு அடையாளப்படுத்தி அவர்களுக்கு பூரண ஆதாரங்களை நேரடியாக காட்சிப்படுத்துங்கள் என்பது ரீதியாகத்தான் அமைந்திருக்கிறது. வலமுறையுடைய ஆசிரியர் தலையங்கம் குறிப்பாக அவ்வாறு தான் அமைந்திருந்தது. ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரை செம்மணிக்கு கூட்டி செல்லுங்கள் என்ற தலைப்பிலே இன்றைக்கு வலமுறையுடைய ஆசிரியர் தலையங்கம் கூட அமைந்தது. அதை தாண்டி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் இன்றைய தினம் ஜேர்மனுக்கு பயணமாகிறார். ஜேர்மனுக்கு பயணமாகும்போது ஜேர்மனியில் இருக்கக்கூடிய மனித உரிமைகள் கண்காணிப்பகம் பொறுப்பு கூறல் தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கு வலியுறுத்துங்கள் என்று அந்த நாட்டு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கார். குறிப்பாக 30 ஆண்டுகளாக இலங்கையில் நடைபெறக்கூடிய இனப்படுகொலை அல்லது இறுதி யுத்தத்தில் நடைபெறக்கூடிய யுத்த மீறல்கள் அல்லது மனித உரிமை மீறல்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றன. கொலைகள், கொள்ளைகள், பாலியல் வன்முணர்வுகள், கட்டாயப்படுத்தப்பட்ட ஆட்கடத்தல்கள், காணாமலாக்கப்பட்டவர்கள் என்று பல விடயங்கள் இருக்கிறது. இது தொடர்பாக தொடர்ச்சியாக ஐநாவிலே ஒவ்வொரு கூட்டத்தொடரிலும் முடிவுகள் எடுக்கப்பட்டாலும், அதே போல ஆதாரங்களை சேகரிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டாலும் அது அந்த அளவிற்கு நிம்மதி தரக்கூடிய அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமாக இலங்கையை பொறுத்தவரை காணப்படவில்லை. புதிதாக வந்திருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான இந்த அரசாங்கமாவது பொறுப்பு குரலை உறுதி செய்ய வேண்டும் என்று பார்த்தால் அவர்களும் பழைய அரசியல்வாதிகள் போலவே செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த அரசாங்கத்தின் மீதும் நம்பிக்கையற்ற தன்மை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே ஏர்மனுக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ள இருக்கிற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு இந்த மனித உரிமைகள் விடயம் தொடர்பான பொறுப்பு கூறல் தொடர்பான விடயத்தை அவர்களுக்கு எடுத்துக் கூறுங்கள் என்று ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மனித உரிமைகள் கண்காணிப்பகம் ஜெர்மன் அரசுக்கு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் எனும் பொழுதும் இந்த விடயம் எவ்வாறு சாத்தியமாக என்பதை பார்த்து இருக்கின்ற வழியில் இந்த வருடம் செப்டம்பர் மாதத்திலே மீண்டும் ஐநாவினுடைய மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் இலங்கைக்கு எதிரான பிரேரணை நிறைவேற்றுவதற்கான ஆயத்த பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு பல நாடுகள் ஆதரவு தெரிவிக்கின்றன. சில நாடுகள் இலங்கைக்கும் ஆதரவாக இருக்கிறது. குறிப்பாக இலங்கையினுடைய இன்றைய அரசியல்வாதிகள் தங்களுடைய போர்க்குற்றங்கள் புரிந்து அல்லது படையினரை பாதுகாப்பதற்காக தங்களுக்கு ஆதரவு கோரி பல நாடுகளுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் பல நாடுகள் இலங்கையிலே போர்க்குற்றம் நடந்தது, அதற்கான விசாரணையை பொது விசாரணை எடுத்துக்கொள்ளுங்கள், பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்துங்கள் என்றும் ஆதரவாளர்கள் குறிப்பாக கனடா, லண்டன் போன்ற பிரித்தானியா போன்ற நாடுகள் இந்த விடயத்திலே மிகவும் ஆரோக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விடயம் இருக்கும்பொழுது இந்த ஐநா மனித உரிமையாளர் ஆணையாளர் இலங்கைக்கு வரும் பொழுதும் அவர் குறிப்பாக அவருடைய இந்த விடயங்களில் அல்லது நேர அட்டவணையில் இந்த செம்மணி புதைகுடி விஜயத்தையும் உறுதிப்படுத்துங்கள் என்றும் தமிழ் அரசியல் தலைமைகளிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விடயத்தில் தமிழ் அரசியல் தலைமைகள் என்ன செய்ய போகிறார்கள் என்பது பலருடைய கேள்வியாக இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பமாக பார்த்துக் கொள்ளப்படுகிறது. நேரடியாக ஐநா மனித உரிமைகள் ஆணையாளருக்கு இங்கு நடைபெறக்கூடிய யுத்த முறல்களை ஆதாரப்படுத்துவதற்கு அது செப்டம்பர் மாதம் நடைபெறக்கூடிய ஐநா கூட்டத்தொடரில் வலு சேர்ப்பதாகவும் இருக்கும். தங்களுடைய நீதிக்கான வலு சேர்க்கும் ஒரு விடயமாகவும் இருக்கும். எனவே முல்லைத்தீவு பகுதிக்கு செல்லக்கூடியவர் முள்ளிவாய்க்கால் பகுதியில் நடைபெறக்கூடிய யுத்த முறை இனப்படுகொலைக்கான ஆதாரங்களை காட்டுங்கள். அதே போல செம்மணி படுகொலை என்பது இறுதி யுத்தத்தில் மாத்திரம்தான் இந்த மனித உரிமை மீறல்கள் நடந்ததாக இல்லை, இனப்படுகொலை நடந்ததாக இல்லை. அதற்கு முதலே பல இனப்படுகொலைகள், மனித உரிமை முறைகள் இலங்கையை பொறுத்தவரை நடைபெற்றிருக்கிறது கூறிக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக 1995ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்திலிருந்து இடம்பெயர்ந்து சென்றக்கூடிய மக்கள் 1996ஆம் ஆண்டு மீண்டும் யாழ்ப்பாணத்துக்கு படையினரை நம்பி வரும்பொழுதும் அந்த காலத்தில் இடம்பெறக்கூடிய ஆட்கடத்தல்கள், கொலைகள், கற்பழிப்புகள், வல்லுணர்வுகள் என்று பல இடம்பெற்றன. அப்ப இது தொடர்பான விடயங்கள் அந்த காலங்களில் மனித புதைகுழியில் உருவாக்கப்பட்டது. குறிப்பாக 1996ஆம் ஆண்டிலே கிருசாந்தி படுகொலை வழக்கின் பிறகுதான் இந்த செம்மணியிலே புதைக்கப்பட்டு பல மனித புதைகுழிகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது என்று அந்த விடயம் தொடர்ந்து செல்கிறது. எனவே இந்த இருக்கக்கூடிய இந்த மனித புதைகுழி விடயங்களை காட்டுங்கள். அதற்கு மிகச்சிறந்த ஆதாரமாக செம்மணி நிகழ்காலத்தில் இருக்கிறது. அந்த மனித புதைகுழிக்கு அவரை அழைத்து சென்று காட்டுங்கள். அதே போல எங்கள் பிரதேசங்கள் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த யுத்த முறைகள், இன அழிப்பின் ஆதாரங்களை தெளிவாக மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் டேக் அவருக்கு எடுத்து கூறுங்கள் என்பதன் பத்திரிகைகளுடைய செய்திகளாகவும் நாங்களும் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் தலைமைகளிடமும் முன்வைக்கக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. நிச்சயமாக தான். அதே போன்றுதான் எங்களுடைய நாட்டுக்கு IMF-இனுடைய உயர் அதிகாரியும் வருகை தர இருக்கிறார். அதில் குறிப்பாக 2005ஆம் ஆண்டிற்கு பிறகு, பிற்பட்ட கால பகுதிக்கு பிறகு இந்த 2025 தான் முதல் முறையாக அதற்கு பிறகு இந்த IMF-இனுடைய உயர் அதிகாரி எங்களுடைய நாட்டிற்கு வருகை தரப்போகிறார். குறிப்பாக நிதி அமைச்சு மற்றும் இலங்கை மத்திய வங்கி IMF-னுடன் இந்த கலந்துரையாடல்கள் இடம்பெறும் என்றும்
குறிப்பாக இந்த தனியார் மயமாக்கல் தொடர்பாக ஏலவே முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் தொடர்பாகவும் அவர்கள் கலந்துரையாடுவார்கள் என்ற ஒரு செய்தியை நாங்கள் இங்கு பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதைத் தொடர்ந்து நாங்கள் இந்த மின்சார சபை ஊழியர்கள் இந்த தனியார் மயமாக்கலை எதிர்க்கிறார்கள் அப்படி என்ற ஒரு செய்தியும் பார்த்திருந்தோம். குறிப்பாக வீழ்ச்சி அடைந்து செல்லக்கூடிய அல்லது சரியான திட்டமிடல், சரியான ஒரு ஒழுங்குமுறைக்குள் இல்லாத திணைக்களங்கள், சபைகள் பல மறுசீரமைக்கப்பட வேண்டும். அப்படி இருக்கிற பட்சத்தில் சில துறைகளை தனியார் மயமாக்கப்பட வேண்டிய தேவை நாட்டில் இருக்கின்றதாலும் குறிப்பாக பல கலந்துரையாடல்கள் IMF உயர் அதிகாரி மற்றும் மத்திய வங்கி நிதி அமைச்சர் தொடர்பில் இடம்பெறும் அப்படி என்றும் செய்திகளை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அதனை தாண்டி இன்றைய நாளில் மிக முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்க வேண்டியது இந்த ஜனாதிபதியின் மன்னிப்பு என்ற பெயரில் 68 சிறை கைதிகள் சட்டவிரோதமாக வெளியேறி இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி. குறிப்பாக இது தற்சமயம் நடந்தது மட்டுமில்லை, சுதந்திர தினத்திற்கும் இப்படியான முறைகேடான சட்டவிரோதமான செயற்பாடுகள் இடம்பெற்றிருக்கிறது அப்படி என்றும் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இதற்கு ஜனாதிபதி பொறுப்பேற்கவில்லை அப்படி என்று ஒரு தரப்பும் ஒரு கட்சியினரும், ஆனால் ஜனாதிபதி பொசன் தினத்தில் ஒரு விகாரில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற பொழுது இது சட்டவிரோதமாக இடம்பெற்றது என்றதை ஏற்றுக்கொண்டால் என்ற செய்திகளும் நாங்கள் பத்திரிகையினூடாக பார்க்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த பொது மன்னிப்பு பட்டியல் என்பது பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும் அப்படி என்பதும் பல கட்சிகளுடைய குறிப்பாக எதிர்கட்சி சார்பில் முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. இந்த பொது மன்னிப்பு என்ற பெயரில் வழங்கப்பட்டிருக்கிற பொது மன்னிப்பு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுடைய பெயர் பட்டியல்கள் பொது வழியில் கொண்டு வர வேண்டும், இது அனைவருக்கும் பகிரப்பட வேண்டும் என்றவாறு கருத்துக்கள் அவர்களால் முன்வைக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இவை இந்த குறிப்பாக இந்த பொது மன்னிப்பு தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளாகவும் இடம்பெற்ற விடயங்களாகவும் இருக்கிறது. அதில் குறிப்பாக இந்த முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் தினமும் பார்ப்பதுண்டு. இன்றைய நாளில் நாங்கள் அதை பார்க்க தவறிவிட்டோம். இந்த தலைப்பு பகுதியினூடாக சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. பொருட்களில் தான் கலப்படம் என்று பார்த்தால் பொது மன்னிப்பிலும் கலப்படம் செய்து கலக்கி போட்டினம் கண்டியலோ என்ற மாதிரி அவருடைய கருத்து இருக்கிறது. உண்மையில் ஊழலை தவிர்ப்போம், ஊழல் இல்லை என்று சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஆட்சி அமைக்கக்கூடிய அரசாங்கம் பொது மன்னிப்பில் பாரதூரமான ஒரு பிழை சட்டவிரோதமான முறையில் நடைபெற்றிருக்கிறது அப்படி என்பது அனைவருக்குமே ஒரு பேரதிர்ச்சியாக இருந்தாலும் இது எதிர்வரும் காலங்களில் தொடர்பாக இந்த மாதிரியான நடவடிக்கைகள் மீள இடம்பெற அனுமதிக்க கூடாது என்பதிலும் எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அப்படி என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது. அதையும் தாண்டி இந்த திஸ்ஸவிகாரை தொடர்பான நிலை நேற்றைய தினம் பதற்ற நிலைமை அங்கிருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய காணி மாற்றார் காணியில் உங்களுடைய மதம் சார்ந்த மத தலங்களை நீங்கள் நிறுவி அதில் உங்களுடைய பக்தியை காட்ட வேண்டாம் அப்படி என்று போராட்டத்திற்கு முன்னர் தெரிவித்திருந்த நிலையில் நேற்றைய தினம் அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த தண்ணீர் வீச்சு வாகனங்களும் கைது செய்யக்கூடிய குழப்ப நிலைகளை ஏற்படுத்தக்கூடியவர்களை கைது செய்து கொள்ளக்கூடிய வாகனங்களும் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக பலத்த பாதுகாப்புடன் தென்னிலங்கையிலிருந்து பல மக்கள் அழைத்து வரப்பட்ட நிலையிலும் சிங்கள ஊடகவியலாளர்களும் கூட பலத்த பாதுகாப்புடன் அந்த பிரதேசத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு அங்கு அனுமதி வழங்கப்படவில்லை அப்படி என்பதும் ஒரு செய்தியாக அதிகம் பார்க்கப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது. குறிப்பாக ஊடகவியலாளர்கள் அப்படி என்கின்ற பொழுது பல செய்திகளை பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு கடமையில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்க பொழுது இந்த தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு ஏன் அந்த இடத்தில் அனுமதி வழங்கப்படவில்லை அப்படி என்பதும், மேலும் சிங்கள ஊடகவியலாளர்கள் இதன் போது பலத்த பாதுகாப்புடன் அந்த இடத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் பெரிய ஒரு முரணான விஷயத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதோடு இதே ஊடகவியலாளர் சார்ந்த ஒரு செய்தி, இந்த அமெரிக்காவில் அமெரிக்கர்கள் மட்டும்தான் முன்னிலை பெறுவார்கள் அப்படி என்று இந்த அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்களுடைய கொள்கைக்கு எதிராக பலர் சட்டவிரோதமாக குடியேறி இருக்கக்கூடிய பலர் வலுக்கட்டாயமாக அவர்களுடைய நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய நிலை அந்த நாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அது தொடர்பாக பல போராட்டங்களும் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ட்ரம்புக்கு எதிராக பல ஒரு கலவரமாக அந்த நாடு காணப்படக்கூடிய இந்த நிலைமையில் அங்கு செய்தி சேகரிப்பதற்காக குறிப்பாக ஒரு வீடியோ காணொலி மூலம் அங்கு அந்த போர் பதற்றத்தை காணொலி எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய செய்தியாளர் மீது குண்டு வீசப்பட்டிருக்கிறது, துப்பாக்கி சூடு நடாத்தப்பட்டிருக்கிறது அப்படி என்ற செய்தியும் அவர் இப்பொழுது நலமாக இருக்கிறார் என்ற செய்திகளையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக இந்த ஊடகவியலாளர்களுக்கு எதிராக இடம்பெறக்கூடிய இந்த அநீதிகள் என்பது வெறும் எங்கள் பிரதேசங்களில் மட்டுமல்ல, இது பல இடங்களிலும் இந்த மாதிரியான சம்பவங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்பதற்கு இது இருதரப்பு. இன்று எங்களுடைய நாட்டில் நேற்று இடம்பெற்ற சம்பவம், அதே நேரம் வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய அமெரிக்கா போன்ற நாடுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சம்பவங்களையும் நாங்கள் ஒன்று சேர்த்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதிலும் இந்த திஸ்ஸவிகாரை தொடர்பாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அநீதி
அந்த அவர்களுக்கு இணைக்கப்பட்ட அநீதிகளையும் அந்த போராட்டம் தொடர்பாக தமிழ் ஊடகவியலாளர்கள் அனுமதிக்கப்படவில்லை என்பது உண்மையில் ஒரு அநீதிக்கு மேல் அநீதி இடம்பெறுகிறது என்பதற்கான சான்றுகளாக இருக்கிறது. இதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. நிச்சயமா. அதே நேரம் இந்த தைட்டு திசைவிகாரை என்று வரும்போது தைட்டு திசைவிகாரையிலே இந்த கஞ்சாவுடன் ஒரு தென்பகுதியிலிருந்து வந்தக்கூடிய சிங்கள பிரஜையர்கள் கைது செய்யப்பட்டிருக்கார், வழிபாடுகளுக்கு வந்தவர் கைது செய்யப்பட்டிருக்காரும் கூறப்படுகிறது. அப்ப என்ன நடக்கிறது என்பது புரியவில்லை. குறிப்பாக இந்த சிங்கள ஊடகவியலாளர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம் வந்து இது எந்த நோக்கிய இடம் இருக்கிறது, குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய விடயங்களை தென்பகுதிகளுக்கு காட்ட வேண்டும் என்ற நோக்கம் இருந்திருக்கிறது. ஆனால் அது எந்த விதத்திலே ஒரு மதவாதமாக இனவாதமாக காட்டப்பட போகிறதா, தமிழர்கள் எதிராக இருக்கிறார்கள் என்று காட்டப்பட போகிறதா என்பதுதான் இன்னொரு விடயமாக இருந்தாலும் நேற்றைய தினம் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் அரசியல்வாதிகள் அல்லது சமூக ஆர்வலர்கள் சிலர் என்ன நடக்கிறது என்று உண்மையான விளக்கத்தை அந்த தென்பகுதி ஊடகவியலாளர்களுக்கு விளக்கப்படுத்தி கூட இருந்தார்கள். அந்த செய்திகள் திரிபுராமல் அப்படியே தென்பகுதிக்கு செல்லுமாக இருந்தால் அது ஒரு விளங்கிக் கொள்ளக்கூடிய செய்திகளாக மாறும். ஆனால் கொண்டு வரப்பட்டவர்கள் என்ன நோக்கத்திலே கொண்டு வரப்பட்டார்கள் என்பதை பொறுத்துதான் அந்த செய்திகள் எப்படி தென்பகுதியை போய் சேரப்போகிறது என்பதும் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுதும் ஒரு பக்கம் தைட்டு திசைவிகாரை வந்து நாடு முழுவதும் பேசப்பட வேண்டிய விடயமாக குறிக்கப்பட்டு தென்பகுதி ஊடகவியலாளர் இங்கே இறக்கப்பட்டாலும் இந்த செம்மணி புதைகுழி விவகாரம் என்பது தென்பகுதியிலே பேசப்பட்டதாக தெரியப்படவில்லை. ஏனென்றால் எல்லா விடயமும் பேசப்படுகிறது. குறிப்பாக கனடாவிலே அமைக்கப்படக்கூடிய தூபி தென்பகுதியிலே பேசப்படுகிறது. இங்கு நடைபெறக்கூடிய முள்ளிவாய்க்கால் தினம் தென்பகுதியில் பேசப்படுகிறது. தையிட்டு விகாரையிலே ஒரு போராட்டம் என்றவுடன் அது தென்பகுதியிலே பேசப்படுகிறது. ஆனால் இங்கு நடைபெறக்கூடிய உண்மை சம்பவங்கள் சில தென்பகுதிக்கு செல்வதாக தெரியவில்லை. குறிப்பாக செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தென்பகுதியில் இருக்கக்கூடிய பிரபலமான பத்திரிகைகள் கூட பிரசுரிக்கப்பட்டதாக தெரியவில்லை. அதை பற்றி நிருபர்கள் கூட அண்மையிலே எழுதியிருந்தாலும் ஏன் செம்மணி புதைகுழி விவகாரம் அல்லது புதைகுழி விவகாரங்கள் தென்பகுதியிலே பேசப்படுகிறது இல்லை, அது திட்டமிடப்பட்டு மறைக்கப்படுகிறதா என்ற கேள்வி கூட இருக்கிறது. எனவே ஊடகத்துறை என்பது ஒரு சுயாதீனமான பக்கச்சார்பற்ற நீதியான நேர்மையான துறையாக இருக்கும் பொழுது எல்லா செய்திகளும் அந்த மக்களுக்கு சென்று சேர வேண்டும். இனவாதத்துக்குள் இவ்வளவு காலமும் இனவாத அரசியலுக்குள் சிக்கி போயிருந்தக்கூடிய அந்த தென்பகுதி மக்களுக்கும் உண்மையில் இங்கே என்ன நடந்தது என்ற விளக்கத்தை கூற வேண்டும். தங்களுடைய இராணுவத்தினர் போர் குற்றவாளிகள் அல்ல என்று கூறக்கூடிய மக்களுக்கும் இங்கே என்ன நடந்திருக்கிறது என்ற விளக்கத்தை இந்த செய்திகள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டும் மீண்டும் ஒரு தடவை எங்களுடைய தமிழ் தேசிய அல்லது தமிழ் அரசியல் தலைவர்களுக்கு கூறிக்கொள்வோம். இந்த உள்ளூராட்சி கதிரைகளை கைப்பற்றுவதற்கு நீங்கள் அந்த கட்சியோட நீங்கள் சேர்ந்தால் இந்த கட்சியோட நாங்கள் செய்வோம் அடிபடாமல், இந்த செம்மணியை நீங்க காட்டினா முள்ளிவாய்க்காலை நாங்கள் காட்டுறோம் அடிபடாமல் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வரக்கூடிய இந்த ஐநா மனித உரிமைகள் ஆணையாளருக்கும் ஒன்றாக சேர்ந்து எங்களுடைய அவலங்களை காட்டி அவர்களுக்கு ஆதாரத்தை வழங்குவதற்கான மிகச்சிறந்த இடமாக இதை பார்த்துக் கொள்கிறோம். இந்த முறையும் நீங்கள் உங்களுக்குள்ள கதிரைகளுக்கு அடிபட்டது போல முள்ளிவாய்க்கால் நான் காட்டுறேன், வட்டுவாடில் நீ காட்டு, செம்மணீரை நீ காட்டு என்று அடிபடாமல் இதிலாவது ஒன்றிணைந்து உங்களுடைய ஒற்றுமையை காட்டுங்கள் என்பதையும் கூறிக்கொண்டு நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்களின் கரிகரன் மற்றும் ஹார்த்தியாய். நன்றி.